ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அதனால் நேற்று முக்கு ஃபன் ஒன்று வந்துவிட்டா இந்த கடைசியில் பொண்ணாயிடு. இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன வந்து நாங்கள் இதுக்கெல்லாண்டா போன முறை வந்து அந்த போலீஸ் வந்து சொன்னாங்க புளி இதுவும் பார்த்துவேன். நீங்கள் முந்தி ஆட்டோவில் கொண்டு அதாவது நான் சொன்னேன், நீங்கள் மெரி பண்ணாமலே இருங்க, நீங்கள் மெரி பண்ணாமல் இருந்தால் தான் ஜொலியாக இருக்கும். நீங்கள் தானே, அது நான் தான். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் கொழும்புலேருந்து வந்து புத்தளம் நாங்கள் வந்துட்டு பெருநாள் புத்தளத்தில் பார்ப்போம்ட்டு இருந்தாங்க. ஆனால் நாளைக்கு வந்து பெருநாள் இல்லையா, வெள்ளிக்கிழமை நினச்சினாங்க. பிறகு தெரிஞ்சு பிறகு அடுத்த நாள் சனி ஞாயிறு அப்படித்தான் வந்து பெருநாள் வருமென்று சொல்லினோம். அதனால் நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். என்ன பிரச்சனைன்றா டீசல் இன்னுமே கட்டுப்பாடு தான் இருக்குது. அதனால் இங்கே சுற்றி சும்மா நார்மலாக ஒரு 10 கிலோமீட்டர் போனாலுமே போயிட்டு திரும்ப வர 20 கிலோமீட்டர் அப்படின்னு டீசல் போய்கொண்டே இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிற அளவு தான் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நின்றாலும் என்னென்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இங்கேருந்து இன்றைக்கி யாழ்ப்பாணம் போக போகிறோம். 200 கிலோமீட்டர்களுக்கு மேலே 300 கிலோமீட்டர் கிட்ட வரும் பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். இப்போ இதான் ஷானா கலண்ட இடம். இதுக்கு முன்னால் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இங்கே குளம் ஒன்று இருக்குது. அப்படியோ பாய் சொல்லிட்டு போவோம். என்ன பாய், இந்த தரமான சம்பவங்களை அந்த சம்பவங்களை சொல்லுவா. சரி, பெட்ரோல் வந்து டீசல் இல்லாத காரணத்தினால நாங்கள் அப்படியே வந்து வெளிக்கிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. எத்தனை மணிக்கு யாழ்ப்பாணம் போய் சேருவோம்னு பார்ப்போம். என்ன போமா நல்லா போ, 5 மணி நாங்கள் ஆறுதலாக தான் போவோம். சரி, சந்திப்போம். என்ன புரியும்பா, இன்னும் ஒரு நாள் பிரச்சனை இல்லாத நேரம், பிரச்சனை இல்லாத நேரம், பரபரப்பு இல்லாத நேரம் வர்றோம். என்ன பாய் ப்ரோ, சந்திப்போம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எலக்ட்ரானிக் பைக் வச்சுக்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் பைக். இனி இதுதான் வந்து ஃபியூச்சர் போல் இருக்கேன். நேற்று படிச்சிருக்கிற எல்லா மொழியும் படிக்கிறேன். நேற்று முக்கு ஃபன் ஒன்று வந்து விட்டா இந்த கடைசியில் பொண்ணாயிடு. சரி, ஓகே பாய், சரி ஓகே சந்திப்போம். பாய் 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 ப்ரோ. திடீர் முடிவு தானே, திடீர் முடிவு இல்லை. இப்போ போகிறதே இல்லை, நாளைக்கு தான் போக வேண்டியது. அப்புறம் நியூஸ்கள் கிடைக்க பதறது. அங்கே எண்ணெய் அலைய தாக்கிட்டாங்களாம். நம்பர் பிளேட்டில் கடைசி நம்பரில் என்ன அடிக்கிறது, 8 இலக்கம் ஒரு நாள், 2 இலக்கம் 3. சரி பாய். என்ன சான் பாய். கொண்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். கிட்டத்தட்ட மேப்பில் பார்த்தாங்க 279 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் 320 கிலோமீட்டர் கிட்ட எங்களுக்கு போவோம். அப்படியே சின்ன சின்ன இது மிஸ் ஆயிடும். இவ்வளோத்துக்கு போகுமான்னு தெரியல. நான் கால்குலேட் பண்ணின மட்டும் என்ன எங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். இடையில எங்கேயும் டீசல் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா பாப்போம். போய் சேருவோம் மட்டும் நம்பிக்கை இருக்கு. ராசாத்தி கைவிடாது பார்ப்போம். வெளிக்கிட்டு தான் இன்னைக்கு நின்றாலும் ஒரு இடத்துல நிக்கலாம், ஒரு இடங்களுக்கு போகணும். அதனால பயணத்தை தொடர்ந்துட்டோம் யாழ்ப்பாணம் நோக்கி. நீங்க பார்த்ததெல்லாம் வந்து புத்தளத்திட்ட உப்பளம். சரியோ, புத்தளம் டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட வீட்டு இருக்கிற இடம் வந்து 13 கிலோமீட்டர். என்ன பாலாவி, பாலாவி. இப்போ இதுல இருந்து கற்பட்டி வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். கற்பட்டி வந்து சரியான ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். இதெல்லாம் வெள்ளக்கார் வார இடம். ஸ்கை சர்ஃபிங் செய்யறதுக்கு வந்து நல்ல இடம் சொல்லலாம். நீங்க சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்க. நாங்கள் இந்த முறை போயிருக்கலாம். ஆனால் போய் 35 கிலோமீட்டர், வர 35-70 கிலோமீட்டர் அதிலே போயிடும். இந்த உலகத்துக்கு போற வேலைக்கு முடிவுக்கு கொண்டாடா எல்லாரும் பாதிக்கப்படலாம். எல்லா துறையும் 19 இரவு 1 மணிக்கு ஈரான் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் கிளாஸ் பெரிய ஃபேக்டரியில் அடிச்சிருக்கு. அதே மாதிரி கட்டாரக்கும் அடிச்சிருக்குது ஈரான் வந்து. அது எரிவாயு கம்பெனி.
பெரிய உலகத்தில் மிகப்பெரிய எரிவாயு தாக்கி இருக்கு. சரி, சோசியல் மீடியா திறந்தாலே டப்பு டப்புன்னு வெடிக்கிறது தான். பாவம் சமாளிச்சு போவோம். இதுக்குள்ளாவே இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன வந்து நாங்கள் வெளிக்கிட்டு புத்தளம் தாண்டில அதுக்கிடையில் இங்கே ஒரு செட்டில் வந்து பெருசாக லைன் ஒன்று இல்லை, டீசல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெட்ரோலுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது, டீசலுக்கு பெரிய லைன் இல்லை. டீசல் அடிக்கிறோம் வாடா, சந்தோஷம். ஒருபடியாக நிற்காம நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சேரப்பட்ட சந்தோஷத்தில் இப்போ இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் கேனுலேயும் வந்து கொண்டு வந்துருக்கணும், ஆனால் கேனுகளில் அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கணும், அடிக்கவும் மாட்டோம்னு போட்டிருக்கோம். மற்றது நாங்களாகவே கேட்டு நாங்கள் கியூஆர் தரட்டாண்டு இல்லை தங்களுக்கு என்ன கியூஆர் வரையில. இது வந்து இந்த செல்லுண்ட பெட்ரோல் ஷெட் கூடுதலாக இது இலங்கை பூராவும் இல்லை, இங்கே பகுதியில் ஒரு 2-3 இடத்துல வந்து கண்டுறாங்க. சிப்கோ மற்றது அது என்னது ஸ்னோபிக் அப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த செல்லுண்டை வந்து இது அந்த கேஸ் கம்பெனி, இதில் வந்து 1-2 தான் நானே கண்டிருக்கிறேன். இதில் கியூஆர் இல்லாமல் வந்து அடிக்கணும், அதான் வந்து கணக்கு பேரும் வந்து தேடி வர்றேன்னு நினைக்கிறேன். பெருசாக க்ரௌடும் இல்லை. இந்த புத்தளத்தில் இருக்கிற இந்த ஷெட்லாம் வந்து அடித்த நாங்கள் எல்லாருக்குமே வந்து கியூஆர் இல்லாமல் தான் அடிக்கணும். இப்போ அவையிலே சொல்லினோம் தங்களுக்கு என்ன கியூஆர் வேறு இல்லைன்ட்டு அவையிலே சொல்லினோம். பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருத்தருக்கு கியூஆர் இல்லாமல் தான் அடிக்கிறாங்க. வெங்கட செட்டுக்கு வந்து கியூஆர் இல்லையா? தற்போது நாங்கள் விடாது எடுத்த ஓட்டத்தில் அனுராதபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். 1.5 மணி நேரத்தில் வந்துடும் வேண்டாம், 2:30 வந்து அனுராதபுரத்தில் நிற்கிறோம். சக்ஸஸ். ஆனால் இனிஷியல் வந்தோம். இனி ஒரு இடத்துல நல்லா சாப்பிடணும், அந்த ரம்பேவா கடையில் தான் சாப்பிடணும் தான் வந்து நாங்கள் சரியாக லேட்டாக போயிட்டு 3 மணிக்கு சாப்பிடுவோம். பெரிய சாப்பாடு மதிய சாப்பாடு கண்டு. ஆனால் முதலெல்லாம் வந்து நாங்கள் அந்த டவுன் கண்டு பெரிய சுத்தோடு தான் வருவோம். இப்போ ஒரு டவுனுமே காணாமல் வெளியேறதுக்கு தனியாக பாதை இருக்குது, அது கொஞ்சம் தெரிஞ்சபடியாக ஓடி தெரிஞ்சபடியாக கொஞ்சம் கிலோமீட்டர் குறைஞ்சி ஓடுவோம். என்னடா ஆனால் இந்தியாவில் வர பெட்ரோல் செட்லாம் பொறுமையாகடாக்கு. அதான் இந்தியாவில் என்னென்னு சொல்கிறது, இல்லை லைன் குறைவாக கிடக்கு, சில இடங்களில் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கால பக்கம் பார்க்க தான் நான் பரபரப்பாக கிடந்தது. என்ன அங்கால சரத்துவ கூட தானே. இந்தியாவில் இனி படமானதுக்கு போய் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இங்கால அன்றாவது புத்தகத்துலேருந்து அன்றாவது பக்கம் பெற மட்டும் சும்மா ஒரு சின்ன லைன், ஒரு 30 பேர் 40 பேர் அப்படி தான் நிற்குது. டீசலுக்கு ஒரு 5-6 வாகனம் தான் நிற்குது. அங்கால பக்கம் என்ன கட்டம் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். மழை எப்படி இருட்டிக்கிறாக்கு. நல்ல வெக்கையாக இருந்தது. ஆனால் இங்கால ஒரு கூல் கிளைமேட்டாக இருக்குது. இன்னைக்கு விடிய இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வடக்கு கிழக்கில் வந்து இந்த மழை வெக்க கால மழை வந்து
தாண்டி வந்துட்டோம். மதவாச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாபம் நான் நினைக்கிறேன் இவ்வளவு வந்தம் தேடி கொண்டு வந்தால் கடையை காணையில் என்ன பார்க்கத்தான் கடையெல்லாம் தாண்டி நாங்கள் மதவாச்சிக்கிட்டவே வந்துட்டோம். இப்போ மதவாச்சி டவுனில் நிப்பாட்டி இருக்கிறோம். இதையும் தாண்டி விட்ட வேண்டாம் வந்து வயிறு வெடிச்சிடும். 3:30 நேரம். இது அதில் சாப்பிடுவோமா இங்கே சாப்பிடுவோம்? அது ஒரு கடை ஒன்று இருக்கு. மதவாச்சி டவுன் தாண்டி இந்த முடிகிற இடத்துலாம் நிப்பாட்டினாங்க. இங்கே இருக்கிற கடையெல்லாம் பேக் ஹவுஸும் சாப்பாடு கடையும் சேர்த்து தான் இருக்கு. இதுதான் சாப்பாடு குறைக்குது போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி பரிமாற்றமா ஒரு பிளேட்டில் இருக்க என்னென்ன கறிங்கள் எல்லாமே வரும். பருப்பை தவிர மிச்சம் எல்லாமே அலர்ஜி ஆகும். சாப்பிடுறோம். 2060 பில் வந்தேன் என்ன 3 சாப்பாடு ஒரு சோடா. பரவாயில்ல. இப்படி தான் பழமையாக வரும். மற்றது என்னென்னா வந்து அதில் வந்து அந்த மீன் முதல் தந்தவர், அப்புறம் மீன் கொஞ்சம் 2-3 தரம் பொரிச்ச மாதிரி கிடக்குன்னு சொல்ல அப்புறம் சிக்கனை மாற்றி தந்தவர். நீங்களும் வந்து இருக்கு தானே. இதான் டூனா டூனா என்ன தம்பி மேலந்துட்டுறீங்க? என்ன சம்பவம்னா வந்து ட்ரிப்புக்காண்டி வழி கட்டினாங்கன்னா நாங்கள் அந்த ஒரு இதை வந்து செய்யலை என்ற ஒரு அதிருப்தியோடு போய்கொண்டிருக்கோம். ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால் இங்கே அதில் வவுனியாவுக்கு கிட்டே ஏதாவது குளத்தில் இருக்கா ஒரு முழுக்கொண்டை போட்டுட்டு போவோம்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். அடிக்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் வவுனியாவில் ஒரு குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அது மலைக்கு பக்கத்தில் மேலே ஒரு மலையும் ருச்சி தெரியுது பாருங்க. இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வவுனியாவில் இருக்கிற நண்பர் போயிட்டார். இல்லாட்டி அவரையும் கூப்பிட்டு தான் வந்திருப்பார். நாங்கள் ஒரு குளியல் ஒன்று போட்டுட்டு போவோம். பாவக்குளம் இல்லை, ஈரட்ட குளத்துக்கு வந்துருக்கிறோம். சரியா? இதில் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். பார்ப்போம். இருந்தால் குளிச்சுட்டு போவோம். அதெல்லாம் குளிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் பேர். இங்கால இருக்கிற கூடுதலான ஆக்கள் இந்த நீர்நிலையை நம்பி எனக்கு விஷயங்கள் குளிக்கிறது உடுப்பு துவைக்கிற எல்லாம் செய்வினோம். இந்த பாருங்க இதுக்கெல்லாண்டா போன முறை வந்து அந்த போலீஸ் வந்து சொன்னான். அது வந்து சீரியாக பக்கத்துல இல்லடா இந்த இதுல நின்றாங்க. இதுல நிக்க வரவங்க வந்து இதெல்லாம் குளிக்க போறோம். அதுல குளிக்கலாது போல குளிக்கலாம். என்ன அதான் பார்த்து நான் குளிக்கலாம் என்ன சம்பவம் உண்டோ அதில் குளிக்கலாத கட்டமாக இருக்கு. பாவக்குளத்துக்கு போ. சரி பா பாருங்க. டிக்டாக்ல வீடியோஸ் வேற பார்க்க இல்லையா நீங்க? பார்த்துருக்கிறேன். இதில் நாங்கள் இது மேலே மலையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மேலையில் ஏறினாங்க. இதில் இந்த புல்லுகள் இதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால் குளிக்கல கட்டம். மலைநாட்டை விட சரிவாக இருக்குடாப்பா. வெள்ளத்துக்கு பிறகு இஞ்சால இந்த நீரெல்லாம் ஓடி கொஞ்சம் அப்செட் ஆகிருக்குன்னு என்னென்றான ராசாத்தி கை கொடுக்கும். ஒன்றும் காடுங்க.
போய்கொண்டிருக்கே ஒரு அண்ணன் ஒரு ஆள் அடித்தவர், அவர் யாழ்ப்பாணம் வந்துட்டு உங்களை சந்திக்கணும் என்று சொல்லியிருந்தவர். ஆனால் இப்போ வந்து அவர் திருப்ப வந்து இங்கே கொழும்பு போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் கிட்டத்தட்ட சனிக்கிழமை மட்டும் புத்தளத்தில் நிற்கிறேன்னு தான் பிளான். ஆனால் இன்றைக்கு திடீர்னு இந்த பிளானை மாற்றினாங்க. அப்போ வழி கிடையாது எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வந்தது. அப்போ அண்ணா கோல் எடுத்து சொன்னான், அண்ணா இப்படி நாங்கள் வெளிக்கிட்டோம்னா இப்போ அவரும் வந்து அங்கேருந்து வந்து கொண்டிருக்காராம். அப்போ இடைவெளியில் வந்து அவரை சந்திச்சுட்டு அப்படியே போவோம். நல்ல காலம் அவர் இங்கேருந்து எங்களை கடற்கரைக்குள்ளேயே நான் அவரை கோல் அடித்து சொல்லிட்டேன். அப்போ கேட்டார், உடனே என்ன சனி நிற்கிறேன்றீங்கள, உடனே இந்த பிளானை மாற்றில்லைங்கன்ட்டு. திடீர்னு பிளான் மாறும் ரெண்டு. எங்களோட பிளானை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் வழிகிடைக்கு விடிய யோசிச்சுட்டு ஏறி வந்து நாங்களே என்ன அப்போ டப்பண்ட பிளான் மாறிட்டு அதனால் போய்க்க இப்போ அவர் முருகண்டியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறாராம். அப்போ நாங்கள் இங்கே ஓமந்தையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஓமண்ட மாங்குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இனி அவரை அப்படியோ சந்திச்சுட்டு போவோம். போய்க எப்படி இருக்கு? ஓ ஞாபகம் இருக்கு. ஃபோட்டோவில் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. ஜெரீனெல்லாம் இவரையும் சந்திச்சிருக்கிறேன். இவர் சங்க தரம் கண்ட நான் கூட முத்தையங்கட்டில் அங்கே ஒட்டி சுட்டான்ல. தம்பி சின்ன தம்பி ஆள் வீட்டாங்க. நான் நாளைக்கு உங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எடுப்போன்றது. நான் நுரைச்சோலையில் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலு போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. அப்போ அப்படி தான் பிளான் போட்டு ஒன்று இருந்தது. சூப்பர் சொல்லியிருந்தேன். எனக்கு சொன்னீங்களா நீ எங்கட சாட்டர்டே வாரண்டா நீ வேறு எனக்கு சொன்னேன். அதான் அதான் அதான். அப்போ நான் எனக்கு கிளர்ச்சியில் ஒரு லேண்ட் ஒன்று இருந்தது. அப்போ அதை முடிச்சு போட்டு எல்லாம் ஓகே ஆகிட்டுது. அப்போ நான் இப்போ சொல்லி கொண்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நிற்கிது அப்படியே போகும். ஸோ சார் நான் போயிட்டு அது ஒரு சூப்பர் பிளேஸ் உண்டு. நான் இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா இடமும் போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடும். இப்போ நீங்கள் அதில் பக்கத்தில் நிற்கிறீங்க. அந்த நுரைச்சோலை அதுக்கிட்ட தான் நின்றுனாங்க. எங்களுக்கு இந்த டீசல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்தியாவில் வேறு சும்மா நோமலாக இருக்கு. போவாதீங்கன்னா அவன் நல்ல சாப்பாடும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா கவனிச்சான். ஓகேயா, பிரச்சனை இல்லையா? சூப்பர் அண்ணா மேங்கோ மென்ஷன்லாம் ஒரு அண்ணா வந்து மென்ஷன்லாம் 4 நான் இன்னொன்று இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ள இந்த லேண்ட் பிரச்சனை அது வந்து மற்ற கொழும்புல நான் கூட வந்து கொழும்புல தான் நிற்கிறது. அது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளான இடங்களும் அது எழுதிகளும் நான் போட்டிருந்த முதல் எப்படியும் ஜெஃப்னால நீங்கள் நிற்க போகிறீங்க. அதுக்குள்ளே எங்கேயாவது ஃபன் பண்ணுவோம் உண்டு. சரியா, இது எப்படியே போயிட்டு அப்படியே போய் டிக்கெட் போட்டு போயிடுவீங்க? இல்லை சரி, நான் வந்து 13 ஏப்ரல்லாம் இது எனக்கு ஃப்ளைட். ஓகே ஓகே. ஆனால் நான் போகிற ஐடியா இல்லை. என்னென்னா ஒரு மால்டீஸுக்கும் போகணும். இந்தியாவில் கேரளா பக்கம் 2-3 இடம் கவர் பண்ணுவோம்னு இருக்கிறேன். நீங்கள் சேனல் செய்கிறீங்க? நான் சேனல் பார்க்குறேன். நான் உங்களோட இது பார்க்குறேன். ஓகே ஓகே. முழு இதுவும் பார்த்துவேன். நீங்கள் முந்தி ஆட்டோவில் கொண்டு மற்றது இவர் வந்து ஜாயின் ஆகினார். மற்ற பவுனியால் அவர் வந்து ஜாயின் ஆகினது. உங்களோட கேரளா போயிட்டு வரோம் நாங்கள் அண்ணோட. போகிறீங்க? நாங்கள் எப்போ சரி நாங்கள் லைசன்ஸ் மாற்றிட்டு வந்துட்டோம். பார்ப்போம். மாற்றிட்டீங்க? அதுக்கு தான் சேஞ்ச் பண்ணேன். என்ன சொல்லுது இது? நான் இத்தனை நேரம் இந்த பேனை பார்த்துட்டேன். அதாவது நான் சொன்னேன், நீங்கள் மெரி பண்ணாமலே இருங்க. மெரி பண்ணாமல் இருந்தால் ஜொலியாக இருக்கும். நீங்கள் தானே? அது நான் தான். தெரியுமா? போனே சரி. மற்றது உங்களோட வீட்டு கோழிகள் குஞ்சுகள் முதற்கொண்டு எனக்கு தெரியுமே. உங்களோட வீட்டையும் வேற ஓணும்ன்றதுனா வந்து ஒரு ஸ்டே பண்ணி மதிவா சாப்பிட்டு கூப்பிட்டு போகணுமெண்டு நீங்க போயிட்டு அடிச்சிருவாங்க கட்டு. அவருக்கு என்ன முத்தையங்கட்டு அன்னி விலாசத்தையும் போகணும். அப்படி அவர் வன்னி விளக்கண்டே பேரை மாத்திட்டு கேட்டா அவர்கிட்ட பேர சொல்லுங்க. எனக்கு பேர் எல்லாம் காஞ்சி போய் வாரீங்களே. அதானே அங்க இதுதானே அங்க சரியான வைக்க பேட்டிகளோ மன்னர் எல்லாம் பாலவனம் தானே, சவுதி மாதிரி தானே. அவர் எப்படி இருக்குது? அந்த நீங்க புத்தளத்துல போய் நான் ஸ்டே பண்ணி அவர் ஓகே ஓகே இருக்கிறேன். அட நான் எவ்வளவு ப்ரோக்ராம் போட்டு கொண்டு வந்தது. சரி விடுங்க, என்ன செய்யறது எல்லாம் இதாகிட்டு. நான் உண்மையா ஷூரா நீங்க நிற்பீங்க, சாட்டர்டே மட்டும் நிற்பீங்க. சரி அடுத்த முறை பாவம் என்ன இங்கே வர செட்டெல்லாம் சும்மா அப்படியா? இன்னைக்கு மங்கனுக்கு மதம் அங்கேயே பார்த்துங்கிட்டு அடிச்சு எடுத்துட்டோம். நாங்கள் வந்து இங்கே அக்கரைப்பேட்டா. ஓகே ஓகே. புத்தளத்தில் இந்த பெருநாள் பாப்பம் கொண்டு பார்த்தா
சனிக்கிழமை தான் பெருநாளாட வேனை பார்த்தோன்னே டக்குனு ஓகே சந்தோஷம் சந்தோஷோட மற்ற பக்கம் போயிட்டு ரைட் ரைட் எங்கடா சரி உள்ளவாடா உள்ளவாடா சரி ப்ரோ சரி சந்திமா தேங்க்ஸ் ப்ரோ சந்தோஷம் ஓகே தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் அவன் போத்தல் ஓ போத்தில் அடிச்சு சந்தோஷம் உண்மையிலேயே இதெல்லாம் எங்களுக்கு இல்லை இதெல்லாம் ராசாதிக்கு தான் இல்லை இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்கு சந்தோஷம் உங்களை சந்திச்சது எனக்கு என்ன ஷேர்ட்டுண்டா உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் சரி அதில் என்ன திரும்ப சந்திச்சா போச்சு பிற வாங்க அங்கே அது போவோம் வீடு சூரா சொல்கிறேன் உங்களோட வீட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணி போட்டு